அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் அரவிந்த்குமார். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என்னுடைய நண்பர் டாக்டர் ஹரிஹரன் அவருடைய வீட்டோட ஆஷாட நவராத்திரி கொண்டாட்டது தான். டாக்டர் ஹரிஹரன் அவர்கள் யார் அப்படின்னு நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். சென்ற ஆண்டு அஷ்ட சரஸ்வதியையும் தசமகா வித்யாவையும் தன்னுடைய கொலுவில் காட்சிப்படுத்தினவர். அவர் எல்லா நவராத்திரிக்கும் ஒரு சிறிய அளவிலான கொலு வச்சு கொண்டாடக்கூடிய வழக்கம் கொண்டவர். அதிலும் குறிப்பாக ஆஷாட நவராத்திரிக்கு அன்னை மகாவராகியினுடைய 8 வடிவங்கள், அஷ்டவராகின்னு சொல்லக்கூடிய 8 வடிவங்களை வச்சு ஆராதனை பண்ணிகிட்டு இருக்கார். இந்த வருஷம் கூடுதல் பிரத்யேகமாக இந்த மகாவராகியினுடைய திருவுருவச் சிலை கிட்டத்தட்ட ஒரு 3 அடியில் இருக்கக்கூடிய இந்த திருவுருவச் சிலையை செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கார். அது இந்த சிலையில் என்ன ஒரு அற்புதமான ஒரு விஷயம், நான் பார்த்து வியக்கிற விஷயம் அப்படின்னா, இது சொல்லி செய்யப்பட்டதுனால அவரும் அந்த ஆர்டிஷனும் சேர்ந்து அந்த முகம் நிஜமான காட்டுப்பன்றியின் முகம் போலவே இருக்கணும், நிறம் கூட அந்த காட்டுப்பன்றியின் நிறத்தோடு ஒத்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த கலர்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டது. ரொம்ப அழகாக அன்னையினுடைய திருவுருவம் வந்திருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் பார்க்குறீங்களா பக்கத்தில் சின்ன சின்ன ராஜாக்களுடைய பொம்மை, அதெல்லாம் என்னென்னா அம்பாளை அவள் போர்ப்படை தளபதி அப்படிங்கிறதுனால தேவியை பல அரசர்கள் வழிபட்டு இருக்கிறாங்க, குறிப்பாக சோழர்கள் வழிபட்டிருக்காங்கங்கிறத காட்டுறதுக்காக ராஜாக்களை நாம் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அன்னை மகாவராகியினுடைய 8 அற்புதமான திவ்ய ரூபங்களை நம்ம பார்க்குறோம். நடுவில் மீனாட்சியும் பார்க்குறோம். ஏன்னா என்னை போலவே டாக்டர் ஹரிஹரன் அவர்களுக்கும் மீனாட்சி இஷ்ட தெய்வம். அதனால் அவர் எந்த கொலு வச்சாலும் ஒரு சின்ன அளவிலான மீனாட்சி கண்டிப்பாக அங்கே இடம் பெற்றுடுவாங்க. சிம்மாரூடா வராகி, அஸ்வாரூடா வராகி, மகிஷரூடா வராகி, ஆதிவாராகி, லகுவராகி, உன்மத்த வாராகி, ஸ்வப்ன வாராகின்னு சொல்லக்கூடிய தேவியினுடைய திவ்ய ரூபங்களை நம்ம இங்கே இந்த கொலுவில் பார்க்குறோம். அதோடு சேர்த்து கொலு அப்படின்னு சொல்லிட்டா அங்கே கண்டிப்பாக பிள்ளையார் இருப்பார், முருகர் இருப்பார், எல்லா தெய்வங்களும் இருப்பாங்க. அதனால் அந்த தெய்வங்களையும் நாம் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கொலுவில் சில அழகழகான சின்ன 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 பொம்மைகளை கூட அவர் இடம்பெற செய்திருக்கிறார். எல்லாத்த விட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, ராஜராஜ சோழன் எப்படி வராகி தேவியை வணங்கினாரோ அதே போல் ஒரு ராஜராஜ சோழனையும் நாம் இங்கே பார்க்கலாம். ராஜராஜ சோழனுடைய திருவுருவச் சிலையும் நீங்கள் பார்க்கலாம், கூட அந்த சின்ன மகாவராகியினுடைய சிலையும் நம்ம இங்கே பார்க்கலாம். மறுபடியும் நாம் இங்கே மீனாட்சியை பார்க்குறோம். கலசம் வச்சு அவர் வழிபாடு பண்ணிகிட்ருக்கிறார் இந்த 10 நாளும். அதனால் கலசம், அங்கே இன்னொரு அற்புதமான வாராகி தேவியினுடைய சிலை, கூட தேவியினுடைய உபதேவிகளையும் நாம் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு ஆண்டாளையும் நாம் பார்க்கலாம். என்ன ஆண்டாள் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரலாம். ஆண்டாள் பூமியிலிருந்து ஜனித்தவர், சரிதானே? பூமி தாயாக, பூமியின் அம்சமாக, பூமாதேவியின் அம்சமாக திகழ்ந்தவர். அதனால் ஆண்டாள். வராகி தேவியை கூட பூமி தாயின் அம்சம்னு நம்ம சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு. அவளை பூமி தாயே போற்றினே நாம் வணங்குவோம். பூமிக்கு அதிதேவதையாகவும் விளங்குகிறாள். அதை சொல்லணுங்கிறதுக்காகவும் தான் அங்கே ஆண்டாளுடைய திருவுருவச் சிலையும் நாம் அங்கே பார்க்குறோம். உடன் பஞ்சபாண்டவர்கள் வராகி தேவியை வணங்கினா வடக்கு வணங்கியதாக வடக்கு பக்கத்தில் ஒரு திருக்கோயில் ஒன்று இருக்குது. அந்த திருக்கோயிலினுடைய ஞாபகார்த்தமாக பஞ்சபாண்டவர்கள் திரௌபதியோடு சேர்ந்து வராகி தேவியை வணங்கினா மாதிரி ஒரு திருவுருவச் சிலையும் நாம் இந்த கொலுவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ஹரிஹரன் அவர்கள், நீங்கள் இப்போ பார்க்குறது இந்த பிங்க் கலர் பாவாடையில் பார்க்குறீங்கள்ல, அது அத்திமரத்தால் செய்யப்பட்ட வராகி தேவியினுடைய திருவுருவச் சிலை. பிறகு நம்ம இந்த ஆஷாட நவராத்திரிக்கு எப்படி மக்கள் எல்லாம் சேர்ந்து போய் அம்பாளை வழிபடுறாங்களோ, வராகி தேவியை வழிபடுறாங்களோ, அது போன்ற ஒரு அழகான ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கார். எல்லாத்துக்கும் மேலே எனக்கு மிக மிக பிடித்தமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நான் எப்பவும் சொல்லுவது போல் அன்னை வாராகி வளமைக்கான தெய்வம், சப்த மாதர்களுமே வளமைக்கான தெய்வம் தான். அதை குறிக்கும் விதமாக புதிதாக விளைந்த நெல், மஞ்சள் இதெல்லாம் அம்பாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணி முன்னாடி அந்த கொலு மண்டபத்துக்கு முன்னாடி வச்சு அங்கே ஒரு வராகியினுடைய முகத்தை, வெள்ளை நிறத்தாலான ஸ்வேதவராகியினுடைய முகத்தையும் வச்சு 2 பக்கம் 2 வாழை மரங்கள், குத்து விளக்குகள் ஏற்றப்பட்ட அற்புதமான ஒரு கொலு காட்சி. இதில் ஒரு கூடுதல் சிறப்பு அம்சம் இருக்குது. என்ன தெரியுமா? அம்பிகையை பற்றி சொல்லும் பொழுது அவளை கிரிச்சக்கர ரதாரூடா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது காட்டுப்பன்றிகளால் சேர்ந்து இழுக்கப்படக்கூடிய ரதம். அது மட்டும் இல்லாமல் கிரி அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா, மலைகள் நிறைந்த காடுன்னு ஒரு பொருள் இருக்குது. நல்ல வளமையான காடு. அந்த காடை குறிக்கும் விதமாக கொலுப்படியினுடைய 2 பக்கவாட்டிலையும் மிக அழகாக அந்த ஒரு அலங்காரம் செய்யப்பட்டிருக்கு. இது டாக்டர் ஹரிஹரன் சாருடைய அம்மா திருமதி புவனேஸ்வரி அவர்களுடைய யோசனை. இப்படி ஒரு அருமையான காட்சியை நமக்கு கொடுத்த டாக்டர் ஹரிஹரன் மற்றும் அவருடைய தாயார் திருமதி புவனேஸ்வரி அவர்களுக்கு நன்றி என்பதை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.